ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ஈரானின் முக்கிய நபர்கள் மரணத்திற்கான காரணம் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இங்கே கூறப்பட இருக்கின்ற 3 காரணங்களில் ஏதாவது ஒன்றுதான் இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது முக்கியஸ்தர்கள் இறப்பதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கப் போகின்றது. இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அகமது அசியாம். வாருங்கள் பார்ப்போம். முதலாவது காரணம் தொழில்நுட்ப கோளாறு. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது குழுவினர் பயணித்த ஹெலிகாப்டரானது மிகவும் பழமையான ஹெலிகாப்டர் ஆகும். இது 50 வருடத்துக்கு முன்பு வாங்கப்பட்ட ஹெலிகாப்டராக காணப்படுகின்றது. ஈரானில் தற்போது பாவனையில் இருக்கும் அனைத்து ஹெலிகாப்டர்களும் மிகவும் பழமையான ஹெலிகாப்டர்களாகும். புதிய ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஆனது பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றமையால் ஈரானால் புதிய ஹெலிகாப்டர்களை வாங்க முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது. ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரில் ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு ஏதும் ஒன்று இயங்காமல் போயிருக்கலாம். இதனால் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி அனைவரும் மரணித்திருக்கலாம். இது நடக்கவில்லையாயின் இரண்டாவது காரணம் மோசமான காலநிலை. ஈரான் ஜனாதிபதி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் ஏற்பட்ட மோசமான பனி மற்றும் மழை காரணமாக ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரானது தொடர்ந்து பயணிக்க முடியாத காரணத்தினால் விபத்துக்குள்ளாகியிருக்கலாம். திடீரென்று தரையிறங்க முற்பட்ட பொழுதோ அல்லது மலையில் மோதியோ இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம். அவருடைய ஹெலிகாப்டரானது பயணித்த இடமானது மலை மற்றும் காடு சார்ந்த இடமாக காணப்படுவதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இதுவும் நடக்கவில்லையாயின் மூன்றாவது காரணம் இஸ்ரேலின் சதியாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் மோதல் காணப்படுகின்றது. ஈரானானது மேற்கத்திய நாடுகளுக்கு அடிபணியாத ஒரு நாடாக காணப்படுகின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு அடிபணியாத நாடாக காணப்படுகின்றது ஈரான். நாங்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இஸ்ரேலானது ஈரானுக்கு பல சதி முயற்சிகளை செய்திருக்கின்றது. ஈரானின் பல முக்கிய நபர்களை இஸ்ரேலானது கொலை செய்திருக்கின்றது. அவர்களின் நாட்டுக்குள்ளேயே அவர்களை கொன்று இருக்கின்றார்கள். இஸ்ரேலின் சிரேஷ்ட உளவு பிரிவான மொசாட்டானது இந்த வேலைகளை செய்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இஸ்ரேலின் சதி முயற்சியாக இருக்கக்கூடும் என நம்பப்படுகின்றது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஆட்சிக்கு எதிராக ஈரானுக்குள்ளேயே பலர் எதிரிகளாக காணப்படுகின்றார்கள். இந்த எதிரிகளை வைத்தும் இஸ்ரேலானது பழிவாங்கி இருக்கலாம் என தற்பொழுது ஊகிக்க முடிகின்றது. எனவே இந்த 3 காரணங்களில் ஏதாவது ஒன்றுதான் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது குழுவினரின் மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இதுபோன்ற முக்கிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.